Hello students, myself Saravanan from Gate Acharya. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல் இந்தியானுடைய ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ். நார்மலா கோல் இந்தியா they used to recruit the candidate through கேட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அது பியூர் டெக்னிக்கல் லைன்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மட்டும் அது இருக்கும். லைக் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அப்படிங்கிற ஒரு நோட்டேஷன் கீழே ரெக்ரூட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ். அதனால வந்து இவங்க செப்பரேட்டா ரெக்ரூட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இட்ஸ் நாட் ஓன்லி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், அதர் கிராஜுவேட்ஸ் ஆல்சோ வாண்டட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ சிஏ கம்ப்ளீட்டட் ஃபார் லா கிராஜுவேட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால, எம்பிஏ கிராஜுவேட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க செப்பரேட் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. ஸோ இதனால சிபிடி எக்ஸாம் பிளஸ் இன்டர்வியூ இருக்கு. ஃபைனல் இயர் அண்ட் கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள். ஸோ கரண்டா ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய 2025 கேண்டிடேட் பாஸ் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். இது முக்கியமா மகாரத்னா பிஎஸ்சி. ஸோ பிஎஸ்சிஸ்வே ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிஎஸ்சி கோல் இந்தியா லிமிடெட். ஸோ இதுல எலிஜிபிள் வந்து பாத்தீங்கன்னா பிஇ கெமிக்கல், மினரல், மெட்டலர்ஜியல் நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலோ, ட்ரிபிள் அண்ட் இசி கேண்டிடேட் வித் எம்பிஏ பண்ணியிருந்தாலும் நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க. ஸோ இன்கேஸ் எம்பிஏ பண்ணாத பட்சத்தில் நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரைட், எம்பிஏ, லா, சோசியல் ஒர்க், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ரைட், சிஎஸ்சி, டபிள்யூஏ. ஸோ இதெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ண இருந்த கேண்டிடேட்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 or 2 போஸ்ட் கேட்கறாங்க. மீதி இருக்கக்கூடிய போஸ்ட்டுகளை வந்து பாத்தீங்கன்னா வித்வுட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க போகலாம். மெயினா நோ கேட் ஸ்கோர் இஸ் ரிக்வயர்ட் அண்ட் சிடிசி இஸ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் 15 to 20 LPA அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. coalindia.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான பிடிஎஃப் நம்ம கோ த்ரூ பண்ணி பார்ப்போம். அண்ட் மீன்வைல் லாஸ்ட் டேட் ஃபார் சென்டிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் 14th of February அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுல என்ன டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க? திஸ் இஸ் மகாரத்னா PSUs சொல்லியிருக்காங்க. 79% ஆஃப் கோல் ப்ரொடக்ஷன் ஆர் ரெக்வயர்மெண்ட் ஆன் இந்தியா இஸ் சாட்டிஸ்ஃபைட் பை தி கோல் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி 2.25 lakhs அப்ராக்சிமேட்லி எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோல் டு கெமிக்கல் அப்படிங்கிற ஒரு இது கீழே ஒரு நோட்டேஷன் கீழே அவங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரியான இது போட்டிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் E2 கிரேடுக்கு அவங்க வாண்டட் கொடுத்திருக்காங்க. 15/1 இருந்து டேட் ஆல்ரெடி ஸ்டார்டட். ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஏபிள் டு அப்ளை ஃபார் திஸ் பர்டிகுலர் போஸ்ட். 14/2 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ண முடியும். coalindia.in அப்படிங்கிற வெப்சைட்ல கெரியர் வித் CAL அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணலாம்னு போட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து ரொம்ப ஹையா தான் இருக்கு. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 year போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ரிலேட்டட் டு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோன்னு நீங்க வந்து ஆஃப்டர் எனி யூஜி டிகிரி நீங்க வந்து பிஜி டிப்ளமோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிப்ளமோ கோர்ஸ் வந்து நீங்க பண்ணியிருந்தாலும் ரிலேட்டட் டு இந்த ஃபீல்டுல கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட், அந்த டிப்ளமோ 1 year or 2 year ரைட், பட் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட்ல நீங்க பண்ணிருக்கிறோம். சரி, போஸ்ட் கிராஜுவேட் இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல நீங்க வந்து ரூரல் கம்யூனிட்டியில, ரூரல் டெவலப்மெண்ட்ல நீங்க பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து எலிஜிபிளா இருக்கீங்க. அதே மாதிரி 2 year போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி சோசியல் ஒர்க்ல பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து எலிஜிபிளா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. என்விரான்மெண்டல் வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் போஸ்ட்டுக்கு பியூர்லி ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரி இன் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். நிறைய இன்ஜினியரிங் காலேஜ்ல அட் பிரசென்ட் வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி 60% இருக்கணும். ஃபினான்ஸ்ல CA, ICWA நீங்க வந்து நீங்க கிளியர் பண்ணிருக்கணும், குவாலிஃபைட். தென் லீகல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 year லா டிகிரி ஆர் 5 year லா டிகிரி நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 year MBA people are wanted. Otherwise PG diploma in management, any degree படிச்சுட்டு PG diploma வந்து நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் சைடு நீங்க ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருந்தாலும் 60% மார்க்ல நீங்க MBA பண்ணாட்டி கூட எலிஜிபிள். அண்ட் மார்க்கெட்டிங் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இதுல தான் முக்கியம். எலக்ட்ரிக்கல் ஆர் மேபி into மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வாண்டட். 2 year MBA with 2 year MBA ஆர் மேபி 2 இதுக்கு பாருங்க MBA பண்ணிருக்கலாம். அதர்வைஸ் PG டிப்ளமோ கோர்சஸ் இன் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்தாலும் நீங்க எலிஜிபிள். ஸோ பர்சனல் அண்ட் HR நீங்க வந்து ஃபுல் டைம் கிராஜுவேட் டிகிரி தான் மெயினா எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் தான் பண்ணிருக்கணும். இதுல வந்து மேனேஜ்மெண்ட் MBA சம்பந்தமா நீங்க கோர்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த பர்சனல் அண்ட் HRக்கு எலிஜிபிளா இருக்கீங்க. செக்யூரிட்டி பொறுத்தளவுல கிராஜுவேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. கிராஜுவேட்னு நீங்க நினைக்கலாம் ஒன்லி கிராஜுவேட் ஆன வித் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா தெரியும். கோல் ப்ரிப்பரேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல், மினரல் ஆர் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் வித் 60% மார்க் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால கோல் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதுக்கு மட்டும் BE BTech, BSc இன்ஜினியரிங். BSc நீங்க நினைச்சுக்கிறது 3 year டிகிரி, 4 year டிகிரி. ஸோ ஈக்குவல் டு BE BTech அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து எலிஜிபிளா இருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் செக்யூரிட்டி டிசிப்ளினுக்கு வந்து உங்களுடைய மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் எதுல இருக்கணும் அப்படிங்கிற பப்ளிக் செக்டார் ஆர் மேபி கவர்மெண்ட் செக்டார் ஆர் மேபி 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிரைவேட் செக்டார் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 years ரைட். 30 years மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல 30 years முடிஞ்சிடும். இவங்க அதே மாதிரி தான் 30 yearsல வந்து +3 +5 is given and final semester also final pass results waiting for results அப்படிங்கிற எலிஜிபிள். பட் நீங்க இந்த இன்டர்வியூ கிளியர் பண்ற பட்சத்துல உங்களுடைய
ரிசல்ட்ஸும் கிளியர் ஆயிருக்கணும், யூனிவர்சிட்டி எக்ஸாம் ரிசல்ட்ஸும் கிளியர் ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் 60% இருக்கணும், ரைட்? 55% ஃபார் அந்த பிசிக்கலி டிசேபிள் அண்ட் SC/ST கேண்டிடேட்ஸ் இருக்கு. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் there are about 20 போஸ்ட், என்வரான்மெண்டல் about 28 போஸ்ட், ரைட்? ஃபினான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 103 போஸ்ட், லீகல் வந்து பாத்தீங்கன்னா 18 போஸ்ட், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் 25 போஸ்ட், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் 44 போஸ்ட், பர்சனல் அண்ட் HR வந்து 97 போஸ்ட், செக்யூரிட்டி 31, கோல் ப்ரிப்பரேஷன் 68. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஆர் மோர் ஃபார் திஸ் மெட்டலர்ஜிக்கல் அண்ட் கெமிக்கல் ரிலேட்டட் கெமிக்கல் முடிச்சவங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 68 434 இஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அண்ட் கேட்டகரி வைஸ் வந்து போட்டிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ், ரைட்? CBT 1 அண்ட் CBT எக்ஸாம்ஸ் தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்லயே வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு இருக்கு. பட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்க வந்து டிஃபரன்ஸ் ஸ்லாட் எல்லாம் கிடையாது. ஒரே அட்டெம்ப்ட்ல நீ யூ ஹேவ் டு கம்ப்ளீட் என்டையர் ஒன் சிட்டிங் 3 hours யூ ஹேவ் டு கம்ப்ளீட் பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலா பேப்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ், ஆப்டிடியூட், ரீசனிங் இந்த மாதிரியான क्वेश्चंस. பேப்பர் 2 ஃபார் யுவர் ஓன் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் சிலபஸ், ப்ரொஃபஷனல் நாலேஜ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நோ பெனால்டி ஃபார் ராங் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 mark அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ டோட்டலா உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 two papers you have to attempt in single one sitting la. And meanwhile you have to choose 3 test cities while applying for this exams, right? 3 cities, அது என்ன cities னு போடல இதுல, but you have to see in while applying. அந்த 3 citiesல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேபி கிடைக்கலாம். ஸோ நியர்பை நம்பர் ஆஃப் பொசிஷன் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்து உங்களுக்கு மாறலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ், ஹிந்தியில இருக்கு. டோட்டலா இதுல வந்து MCQ டைப்ல தான் இருக்கு. அண்ட் தென் ஹியர் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு பேப்பரும் வந்து பாத்தீங்கன்னா 100 marks இருக்கு, 100 questions 100 marks, ரைட்? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஸோ குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து மினிமம் மார்க்ஸ் 40 marks, 35 marks, 30 marks அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பேஸ்ட் ஆன் உங்களுடைய கேட்டகரி வைஸ் வந்து பார்க்கும்போது NOC வேணும். இன்கேஸ் நீங்க கவர்மெண்ட் ஒர்க் பண்றதா இருந்ததுன்னா அப்ளிகேஷன் காஸ்ட் about 1000 rupees, எக்ஸம்ப்டட் ஃபார் SC/ST பிசிக்கலி டிசேபிள் பீப்புளுக்கு அது மாதிரி இருக்கு. 1000 plus GST, அப்பர் ஏஜ் லிமிட் 30 years plus 3 plus 5, ரைட்? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த PDF கொடுத்துருக்கிற போய் பாருங்க இந்த நம்மளுடைய இது செக்ஷன்ல. இவங்க வந்து போஸ்டிங் எங்க சார் இருக்கும்? கோல் இந்தியால வந்து நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட ஆபரேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி நார்த் ஈஸ்ட்ல தான் இருக்கு. இவங்களுக்கு கீழே 100% சப்சிடரி கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுலயும் உங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஹவு டு அப்ளைங்கிறதுல இந்த ஆப்ஷன்ஸ் coalindia.in வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணணும். கிவன் ஹெல்ப் டெஸ்க் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெயில வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணி நீங்க வந்து என்ன டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம். கோல் மித்ரா வாட்ஸ்அப் டீடைல்ஸ், இந்த சாட் பாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன கொயரிஸ் இருக்கோ அதை போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மெசேஜ் வரும். தட் இஸ் கால்ட் சாட் பாட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த நம்பரை கொடுத்துருக்காங்க, நீங்க கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு தி டிபார்ட்மெண்ட் அண்ட் தென் ஹூ PG டிப்ளமோ ஆர் MBA பண்ண எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் கேண்டிடேட்ஸ் ஆர் மேபி சோஷியல் ஒர்க் அந்த மாதிரியான MBA கிராஜுவேட்ஸ்க்கு கோல் இந்தியாவில் ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ எலிஜிபிள். CBT எக்ஸாம் தான், பட் இப்போ எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான டீடைல்ஸ் அவங்க இன்ஃபார்ம் பண்ணல. ஸோ ட்ரை டு சென்ட் அன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன் ஆர் பிஃபோர் திஸ் மகாரத்னா PSUs. ஸோ இது மாதிரி கேட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. திஸ் இஸ் அனதர் கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது வந்து டெக்னிக்கலாகவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு அந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் உங்களுக்கு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். 14th February is the last date. So don't wait for it. Try to apply and try to get into this particular opportunity, right? So அதே மாதிரி இந்த வீடியோ வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க அனுப்புங்க. மெயினா வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா 75% ஆஃப் வியூவர் வந்து பாத்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க வீடியோ வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து என்ன பொறுத்தளவுல எத்திக்கல் கிடையாது. ஸோ ட்ரை டு subscribe and try to watch and forward to everyone. So this will give you for me to helping me to boost myself and give these kind of videos many more, and wish you all the best. Thank you.